வணக்கம் நிகிதா. அதாவது இந்த அதிமுக இரட்டை இலை தொடர்பான விவகாரம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இதுபோன்ற ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தொடரப்பட்டிருக்கின்றது. புகழேந்தி சார்பில் தொடரப்பட்டிருக்கிற அந்த மனுவில் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் இதுபோன்ற ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு இதுபோன்ற ஒரு மனுவை விசாரித்து தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுப்பதற்கு அவகாசம் வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்ற தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுக்கும் பொழுது இரட்டை இலை வாரம் தொடர்பாக முடிவெடுக்க மனு கொடுக்கும் பொழுது அதனை தேர்தல் ஆணையம் விரைவாக விசாரணை மேற்கொண்டு முடிவெடுக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் இதுவரையில் எந்த விதமான முடிவும் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து காலதாமதம் செய்து வருவதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு மேலாகியும் டெல்லி தேர்தல் ஆணையமானது இந்த விவகாரத்தில் இதுவரையில் முடிவெடுக்காமல் தொடர்ந்து காலதாமதம் செய்து வருகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனிடையே தற்பொழுது மாநிலங்களவை தேர்தலானது நடைபெற இருக்கின்றது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த மாநிலங்களவை தேர்தல் தொடர்பான அந்த விவகாரத்தில் அவர்கள் தேர்தல் படிவங்களில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திடுவதோ அல்லது அவர்கள் சார்பில் வேறு யாரும் கையெழுத்திடுவதோ அனுமதிக்க கூடாது என்றால் தேர்தல் ஆணையம் இதுவரையில் முடிவெடுக்காத ஒரு சூழ்நிலையில் அவர்களை அனுமதிக்க கூடாது என்று அந்த மனுவில் கோரப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு மட்டுமே இரட்டை இலை சின்னமானது உச்சநீதிமன்றத்தால் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒதுக்கப்பட்டது என்றும் அதற்கு மேல் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அந்த பிரிவில் இருக்கக்கூடிய வேறு எவருமோ 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் சார்பாக தேர்தல் படிவங்களில் கையெழுத்திட அதிகாரம் இல்லை என்று மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவேதான் தற்பொழுது ஜூன் 19ஆம் தேதி அந்த மாநிலங்களவை தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கினை உடனடியாக அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று புகழேந்தி சார்பில் அவரது வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகி கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த வழக்கானது அடுத்த வாரம் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக அவரது வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ் தற்பொழுது இந்த தகவலினை தெரிவித்திருக்கின்றார். நிகிதா.